பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு, இயேசுவின் அன்பு, அன்பு, நேசரின் அன்பு, அன்பு, நேசரின் அன்பு, அன்பு, இயேசுவின் அன்பு, அநியாயம் செய்யாத அன்பு, ஆத்திரம் கொள்ளாத அன்பு, அநியாயம் செய்யாத அன்பு, ஆத்திரம் கொள்ளாத அன்பு, தன்னை என்றும் புகழாது தன்னலமாயிருக்காது, அதுவே இயேசுவின் அன்பு. தன்னை என்றும் புகழாது தன்னலமாயிருக்காது, அதுவே இயேசுவின் அன்பு. அன்பு, இயேசுவின் அன்பு, அன்பு, நேசரின் அன்பு, அன்பு, இயேசுவின் அன்பு, அன்பு, நேசரின் அன்பு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம், இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர்களா நீங்கள்? அப்படியானால் ஆவியின் கனியின் ஒரு பகுதியாகிய நீடிய பொறுமை நம்மிடம் அதிகமாக செயல்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. இது மிகவும் ஒரு அருமையான சுவாபம் மட்டுமல்ல, நமக்கு எல்லா நேரங்களிலும் ஜெயத்தை தரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதிகாரத்தினால் செய்ய முடியாத காரியத்தை எல்லாவற்றையுமே அந்தினால் நிச்சயமாக நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். ஒரு முரட்டுத்தனமான மிருகத்தை கூட பேம்பினாலோ சவுக்கினாலோ அடக்குவதை விட தடவி கொடுத்து நமக்கு அதை அடிமையாக்கி கொள்ள முடியும். மேலும் ஆத்மாதாயம் செய்வரிடம் இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக சுவாபம் இது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2வது வசனத்தை பாருங்கள். நமது 32 பற்களுக்கு நடுவிலே ஒரு நாவையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த பலம் பொருந்திய பற்கள் எலும்பை கடிக்க உதவும். ஆனால் ஒரு கடினமான ஆத்மாவை அந்த பற்களினால் இழகச் செய்ய முடியாது. சிலர் பற்களை நரநரவென்று கடித்து கோபத்தை வெளிப்படுத்திய காரியத்தை சாதிக்க நினைப்பார்கள், ஆனால் முடியாமல் போய்விடும். ஆனால் எலும்பில்லாத அந்த நாக்கு அன்போடு செயல்படுமானால் அந்த நாக்கிலிருந்து புறப்படுகிற இனிமையான சொற்கள் எலும்பை விட கடினமான அந்த இதயத்தை நொறுக்கி நம் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துவிடும். சரியான அவயவத்தை சரியாக பயன்படுத்த நாம் மறக்கக்கூடாது பிரியமார்களே. ஏனென்றால் நாம் ஆத்மா தாங்கிடும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படியாக நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கும்மாங்குளம் என்ற பகுதியில் இருந்த குஷ்டரோகிகளை போய் சந்தித்து அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருந்த வேளையிலே ஒரே ஒரு சகோதரர் குடும்பத்தை சேர்ந்த முனுசாமி என்கிற ஒரு சகோதரர் மட்டும் சற்று கடினமாகவே இருந்தார். அவர் சொல்லிட்டார், நான் பரம்பரை இந்து, நான் ஞானஸ்தானம்லாம் எடுக்க மாட்டேன், என்னை இதுக்கெல்லாம் இந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கெல்லாம் இழுக்காதீங்க என்று அடிக்கடி பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு தடவை ஒரு கிறிஸ்மஸ் டைமில் எல்லாருக்கும் துணி எடுத்துக்கொண்டு கிறிஸ்மஸ் புது ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு போயிருந்தோம். அப்பப்போ எல்லாருக்கும் புது ட்ரெஸ் கொடுத்தப்ப சரி அவரை நம்ம விட்டுட வேண்டாம், அவரை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம். எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த வேளையில் நடுவில் வந்து நின்றுட்டு அவர் திடீர்னு என்னை பார்த்து, கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்குதாயா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா, இது கையில் புது ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் சத்தம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்,
முனுசாமி, என்னப்பா எதுக்கு சத்தம் போடுற? புது ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கேனே அப்படின்னு. இல்லை இல்லை, என்னுடைய மருமக பேறு காலத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறா, அவளுக்கு துணி கொடுக்காம விட்டுட்டியே நீ, கொஞ்சமாவது நியாயமாக பண்ண வேண்டாமா அப்படின்னு சண்டை போடாமலாம் சொன்னேப்பா. உனக்கு மகன் இருக்கான், மகனுக்கு மருமக இருக்கா, ஒன்றும் தெரியாது, ஏன்னா நீ ஞானஸ்தானம் எடுக்கிற, அதனால் உன் குடும்ப தங்கத்தினரை குறித்து எனக்கு தெரியாதுப்பா, பொறுமையாக பேசு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உன் மருமகளுக்கு தானே புடவை வேணும், அடுத்த மாதம் வரும்போது அதுக்குள்ள நடுவில் கூட கொண்டு வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பேசிட்டு நான் எனக்கு வந்து புறப்பட்டு வந்தேன். வர வழியில் எல்லாம் சொன்னாங்க, ஏன்னா பாஸ்டர் நம்ம தர்மத்துக்கு போய் காரியம் செஞ்சால் இப்படி இவனுங்கெல்லாம் சத்தம் போடுறானுங்க, கொஞ்சம் கூட இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஐயோ, அவங்களுடைய சுவாபமே வேறு, அவங்களுக்கு அவங்க மேலேயே வெறுப்பு அவங்களுக்கு, அதனால் அவங்களுடைய வியாதி நிமித்தமாக ஏற்பட்டிருக்க இந்த காரியத்துக்கு நாம் கடினமாக பேச ஆரம்பித்தோம்னா அந்த ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணவே முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அடுத்த வாரமே கிறிஸ்மஸ்க்கு முன்னால் போய் அந்த மகனுக்கு வேண்டிய துணிமணிலாம் வாங்கி கொண்டு போய் அது அந்த இடத்துல கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அடுத்த கிறிஸ்மஸ்க்கு முந்தின வாரம் எல்லாரும் சபைக்கு வரும்போது இந்த முனுசாமியும் குடும்பத்தோட சபைக்கு வந்திருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவர் சபைக்கு வந்திருக்காருன்னு. அப்போ அவர் செய்தி வேளையில் அந்த நாளில் சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட வந்து மைக்கை வாங்கி சொன்னார். பாஸ்டர், நான் கண்ணாபின்னா நான் திட்டேன், ஆக்சுவலாக நாங்கள் பண்ணது தப்பு தான், என் குடும்பத்தில் எவ்வளோ அங்கத்தருங்க இருக்காங்கன்றதுனால சபைக்கு நாங்கள் வராததுனால பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் அவர் புது துணி கொடுக்குற அன்னைக்கு என் மருமகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டேன். ஆனாலும் பாஸ்டர் பொறுமையாக இருந்து அந்த துணிமணியை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்ததுனால அவருடைய அந்த சுவாபம், அந்த இனிமையான சுவாபம் என்னை இழக்க செய்யாதனால இன்றைக்கி நாங்கள் குடும்பமாக ஞானஸ்தானம் பெற வந்திருக்கிறோம். எங்கள் மேலே தான் தப்பே தவிர பாஸ்டர் மேலே தப்பே இல்லைன்னு சொல்லி அந்த நாடியிலே தன்னுடைய தவறை உணர்ந்து அடுத்த வாரத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற்று தொடர்ந்து சபைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய காரியங்களிலே நாம் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் பொறுமையாக இருப்போமே ஆனால் பிரபுவை கூட சம்மதிக்க பண்ணலாம் என்று வேதம் சொல்கிறது. இனிய நாவை நாம் வைத்திருப்போமே ஆனால் அதை கொண்டு எலும்பையுடன் நாம் நொறுக்கி விடலாம். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கடும் சொற்களை நாம் நீக்கிவிட்டு கர்த்தாவே ஆத்மாதம் செய்கிற ஜனங்களாக இருக்கிறதுனாலே இனிமையான சொற்களின் மூலமாய் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியுமாய் செபிக்கிறோம். ஐயா கர்த்தாவே, நீடிய பொறுமை எங்களுக்கு தாரும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.